ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, வேற லெவலில் இருக்கிற ஒரு ஹாரர் மூவி தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும். அது என்ன தெரியுமா? தயவு செஞ்சு லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்காதீங்க, அப்புறம் தனியாக பார்க்காதீங்க, அண்ட் லாஸ்ட் பெட்டில் படுத்துட்டு பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் பெட்டு கீழே என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரணமான படம் இல்லை, இது ஒரு ஸ்பானிஷ் மொழியில் வந்த படம். ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்க. இப்போ இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மர்மமான முறையில் ஒய்ஃப் வந்து இறந்து போகிறாங்க. இதை கண்டுபிடிக்கலான்னு வர சில இன்வெஸ்டிகேட்டர் அந்த லேடி எப்படி இறந்தாங்க இதை கண்டுபிடிக்க வந்த இந்த இன்வெஸ்டிகேட்டர் கடைசியில உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது, யார் இவங்களை கொலை பண்ணா, இதுக்கு நடுவில் என்ன மர்மம் இருக்கு அப்படின்ற மாதிரி கதையை ரொம்ப சூப்பரா ரொம்ப ஹாரரா நம்மளுக்கு சொன்ன படம் தான் டெரிஃபைட். அண்ட் நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா வச்சி. இந்த படத்தோட தொடக்கத்தில் ஒரு லேடியை காட்டுறாங்களே, இவங்க பேர் தான் கிளாரா. இவங்களுடைய கிச்சனில் இவங்க சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு பிளேட்ஸ்லாம் கழுவிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குது. இதை கிளாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நபரும் வராரு. இவர் யாரு நம்ம பார்த்தோன்னா, இவர் தான் கிளாராவோட ஹஸ்பண்ட். இவரோட நேம் ப்ளூ. அப்போ ப்ளூ கிளாரா கிட்ட என்ன கேட்குறாருன்னா, என்ன கிளாரா டின்னர்லாம் செஞ்சுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு கிளாரா என்ன சொல்றாங்கன்னா, இல்லை ப்ளூ, நான் இன்னும் எதுவுமே சமைக்கல, எனக்கு இந்த கிச்சனில் சிங்க் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஏதோ ஒரு மாதிரி சவுண்ட்லாம் கேட்குது, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருக்கு. இந்த மாதிரி கிளாரா சொல்ல நம்ம ப்ளூவும் அந்த சிங்கை போயிட்டு பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அவருக்குமே சவுண்ட் கேட்குது. அப்போ ப்ளூ என்ன சொல்றாருன்னா, கிளாரா நீ பயப்படுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை, பக்கத்து வீட்டில் வால்டர்னு ஒரு நபர் இருக்கார்ல, அந்த வால்டர் வந்து பாத்தீங்கன்னா அவனோட வீடு டேமேஜா இருக்குன்னு சொல்லிட்டு ரீமாடலிங் பண்ணிட்டு இருக்கான் கிளாரா. அதனால அவனோட திங்ஸ் எதனா நவுத்தும் போது எதனா சவுண்ட் வந்திருக்கும், நீ ஒன்னும் பயப்படாதானே இந்த மாதிரி ப்ளூ சொல்ல, அதுக்கு கிளாரா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு ப்ளூ, நீ நினைக்கிற மாதிரி அது ரீமாடலிங் பண்ற அந்த பொருளோட சவுண்ட் எல்லாம் இல்ல, அதுல இருந்து வந்தது ஒரு மனுஷனோட குரல். அந்த குரல் என்ன தெரியுமா சொல்லிச்சு, இன்னைக்கு ராத்திரி என்ன கொல்ல போதும். இந்த மாதிரி கிளாரா சொல்ல அப்படியே படத்தோட டைட்டில் போட்டு நமக்கு அன்னைக்கு ராத்திரி காட்டுறாங்க. கிளாரா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது போல. எழுந்து அவங்க பாத்ரூம் போக இங்க நம்ம ஹீரோவும் எழுந்து பாக்குறாரு. இந்த நடு ராத்திரியில அவங்க வீட்டு செவர்ல இருந்து ஒரு மாதிரி எல்லாம் சவுண்ட் கேக்குது. அப்ப நம்ம ப்ளூ என்ன பண்றாருன்னா, ஒரு வேலை இது அந்த வால்டரோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செவுத்துல கண்ணாபின்னு கத்துறாரு. டே வால்டர், அமைதியா சவுண்ட் போடாத, இந்த ராத்திரி நேரத்துல எவனாச்சும் அவனோட வீட்டை ரீமாடலிங் பண்ணுவானடா வால்டர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கத்த, அந்த சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்போ நிக்கவே இல்லை. அப்ப நம்ம ப்ளூ என்ன பண்றாருன்னா, உடனே வீட்டு வெளியே போயிட்டு வால்டரோட வீட்டு முன்னாடி நின்று கத்துறாரு. டே வால்டர், காலாங்காத்தால 5 மணி ஆகுதுடா, ஏன்டா இந்த மாதிரி வீட்டை ரீமாடலிங் பண்ணிட்டு இருக்க, உன்னோட ரீமாடலிங் வேலையை இப்பவே நிறுத்துறா வால்டர், இதுக்கு மேல நீ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் போலீஸுக்கு கால் பண்ணிடுவேன், ப்ளீஸ்ரா வால்டர் தூங்க விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளூ வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அவரோட வீட்டுக்கே போக, அப்போ ப்ளூவோட வீட்டுல இருந்து திரும்ப டப்புன்னு சவுண்ட் கேக்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா கிளாராவை தேடி போக, இந்த மாதிரி கிளாரா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற செவரில் தன்னாலே பறந்து இப்படியும் அப்படியும் அடி வாங்க, அப்போ ப்ளூ கிளாராவை நிப்பாட்டலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. பட் வேலைக்கே ஆகலை. கிளாரா அந்த இடத்துல இறந்து போகிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ப்ளூவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிடெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவங்க 3 பேருமே நம்ம ப்ளூ கிட்ட, இங்கே பாருப்பா, நாங்கள் கேட்குற கொஸ்டினுக்குலாம் நீ ஆன்சர் பண்ணுப்பா, உனக்கு தேவைப்படுற விடுதலை நாங்கள் வாங்கி தரோம்ப்பா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, இதுக்கு ப்ளூவுமே ஓகே சொல்ல, அப்போ இவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆஃபீஸரு, இங்கே பாருப்பா ப்ளூ, உன் வீட்டு பக்கத்தில் உனக்கு சந்தேகப்படுற மாதிரி ஏதாச்சும் விஷயம் நடந்ததா, அப்புறம் உன் வீட்டு பக்கத்தில் நெய்பர்ஸ் மேல உனக்கு டவுட் இருக்கா, இந்த மாதிரிலாம் அந்த ஆஃபீஸர் கேட்க, அதுக்கு ப்ளூ என்ன சொல்றாருன்னா, அதுவா சரி, அங்க வீட்டு வெளியே ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்னால இறந்து போயிட்டான் சார், அதுக்கப்புறம் என் வீட்டு பக்கத்துல வால்டர்னு ஒரு நபர் இருக்கான் சார், இவன் பார்க்க ஒரு மாதிரி தான் இருப்பான், இந்த மாதிரி ப்ளூ இங்க சொல்லிட்டே இருக்க. அப்படியே கொஞ்ச நாள் முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. இப்போ ஒரு நபரை காட்டுறாங்க இல்லையா, இவர் பேர் தான் வால்டர், நம்ம ப்ளூவோட வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு நபர். இவர் ஒரு மாதிரி பத்திட்டமா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பரிக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லேடிக்கு கால் பண்றாரு. பட் அந்த காலை எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல அவங்களுடைய பிஏ எடுக்கிறாங்க. அப்போ வால்டர் அங்க இருக்கிற பிஏ கிட்ட என்ன கேட்கறாருன்னா, மேடம் ஆல்பரிக் இருக்காங்களா, ப்ளீஸ் அவங்க கிட்ட போனை கொடுங்க, நான் உங்ககிட்ட இமீடியட்டா பேசணும், ரொம்ப அர்ஜென்ட், இந்த மாதிரி வால்டர் சொல்ல, அங்க இருக்கிற பிஏ வந்து பாத்தீங்கன்னா, ஹலோ சார், இப்போ அவங்க பிஸியா இருக்காங்க, இப்போ அவங்க கிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்ல, நாளைக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கட் பண்ணிட, அப்படியே கட் பண்ணா நம்ம வால்டரோட வீட்டுல தான் காட்டுறாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணிலாம் குடிச்சிட்டு அப்படியே அவரோட ஷிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ண, இவரோட ஷிங்க்ல இருந்து ஒரு மாதிரி விசித்திரமான சவுண்ட்லாம் கேட்க, இதை வால்டர் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எடுத்துக்காம அன்னைக்கு ராத்திரி அவர் படுத்து தூங்குறாரு. அப்படி தூங்கும்போது அவரோட பெட்டு கீழே இருந்து ஒரு மாதிரி சவுண்ட் கேட்க, இவருமே வந்து குனிஞ்சு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் குனிஞ்சு பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அவரோட பெட்டு கீழே எதுவுமே இல்ல. சரி எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பெட்ல படுக்க, கீழே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் படுத்துட்டு இருக்கு. அந்த சமயம் பார்த்து அவரோட வீட்டுல இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். இப்ப நீங்க வீட்டுல பாத்துட்டு இருக்கீங்க தனியா பெட்ல, இந்த மாதிரி ஒரு உருவம் இருக்கும்போது லைட் ஆஃப் ஆனா எப்படி இருக்கும். இதுல வேற வால்டர் லைட்டோட கனெக்ஷனை பெட்டு கீழே கொடுத்துருக்காரு. அடா பாவி வால்டர்,
கீழே தானே அந்த பேய் குடி இருக்குது. இந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டே இருக்க வால்டருமே எப்படியோ கீழே இருக்கிற அந்த கனெக்ஷனை கொடுத்துறாரு. லைட்டுமே ஆன் ஆயிடுது. அப்போ வால்டரோட தலைக்கு பின்னால அந்த உருவமானது எழுந்து அப்படியே போக வால்டர் அதை பார்த்துட்டு அன்னைக்கு ராத்திரி அப்படியே போத்திக்கிட்டு படுக்க அப்படியே மறுநாளும் ஆகுது. எழுந்து பார்த்தா அவரோட வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களும் அங்க இங்கன்னு சதுரி கிடக்குது. இதுல வந்த சவுண்ட் தான் இவரு நம்ம ப்ளூ கிட்ட வீட்டை ரீமாடலிங் பண்ணிருப்பேன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ இதனாலதான் இந்த வால்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல்பரிக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லேடி கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு. அவங்க ஒரு பேரநாமல் ஆக்டிவிட்டிஸை கிளியர் பண்ற எக்ஸ்பர்ட்டா. பட் இன்னைக்குமே இவர் கால் பண்ண அங்க இருக்கிற அந்த பி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க சார், நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. பட் எங்களுடைய ஆல்பரிக் மேடம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றத நம்ப மாட்டாங்க. கரெக்டான எவிடன்ஸ் இருந்தாதான் அதை பார்த்து உங்களுடைய கேஸுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்க உங்களுடைய எவிடன்ஸை ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த காலை மறுபடியுமே நீங்க கட் பண்ணிட. இப்போ இவங்க வேற இப்படி சொல்லிட்டாங்களா, நம்ம வால்டருக்கு என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியல. சரி நம்ம எப்படியாச்சும் நம்ம எவிடன்ஸ் எப்படின்னா கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வால்டர் வந்து பாத்தீங்கன்னா நேராக ஒரு கேமரா வாங்கிட்டு அவரோட வீட்டுக்கு வர அந்த இடத்துல ப்ளூவுமே வராரு. வந்து நம்ம வால்டர் கிட்ட, ஐயோ உன் வீட்டில் என்னதான் பண்ணிட்டு இருக்க, உன் வீட்டில் பண்ற அந்த சவுண்ட்னால அந்த அதிர்ச்சினால என்னோட வீட்டில் இருக்கிற செவரே கிராக் ஆகுதியா, என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ப்ளூ வந்து பாத்தீங்கன்னா வால்டர் கிட்ட கேட்க, அதுக்கு வால்டர் என்ன சொல்றாருன்னா, அதுவா ப்ளூ, என்னோட வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் டேமேஜ் ஆயிருக்கு, அதெல்லாம் நான் ரீமாடலிங் பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுனால தான் உன்னோட வீட்டில் அந்த மாதிரி கிராக் ஆகுதுன்னு நினைக்கிறேன், ஐ எம் சாரி ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் சொல்ல, நம்ம ப்ளூவுமே சரிடா பார்த்து பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க கிளம்பிட. இந்த பக்கம் வால்டர் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு வீட்டுக்கு வராரு. வந்து கேமராலாம் ஃபிட்டிங் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி அவர் படுத்து தூங்க வழக்கம் போலதான் கரண்ட் கட் ஆயிடுது. நம்ம வால்டரும் உடனே லைட் எல்லாம் போட்டுட்டு அந்த கேமரா இருக்கிற இடத்த பார்த்தா கேமரா வந்து பாத்தீங்கன்னா தரையில விழுந்து கிடக்குது. உடனே வால்டர் என்ன பண்றாருன்னா அந்த கேமராவை எடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல பார்த்தா வால்டரோட பெட் முன்னால ஏதோ ஒரு உருவம் ட்ரெஸ்ஸே போடாம நின்னுட்டு இருக்கு. அந்த உருவமானது வால்டர் முன்னால இருக்கிற அந்த கபோர்டுல போயிட்டு மூடிக்குது. இதை பார்த்த வால்டர் என்ன பண்றாருன்னா உடனே அவர்கிட்ட இருக்கிற கன்னை எடுத்துட்டு வந்து அந்த கபோர்டை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த கபோர்டு உள்ள யாருமே இல்ல. அப்போ வால்டர் என்ன யோசிக்கிறாருன்னா, சரி அப்ப இந்த உருவம் எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கேமரால ரீவைண்ட் பண்ணி பார்க்க அந்த உருவமானது வால்டரோட பெட்டுக்கு அடியில இருந்து வந்திருக்கு. இதை பார்த்து வால்டர் பயத்தோட இங்க உக்காந்துட்டு இருக்க. அப்போ வால்டர் பின்னால இருந்து திரும்ப அந்த உருவம் வருது. நம்ம வால்டரும் இதை சென்ஸ் பண்றாரு. அப்படியே இந்த சீன் கட் ஆக இப்போ அப்படியே நீங்க மார்னிங் ஆகுது. வால்டரோட வீட்டு வெளியே ஒரு டேப் இருக்கு. அந்த டேப் வெளியே ஒரு சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேப்ல தண்ணி குடிக்க வரான். அப்போ வால்டரோட விண்டோ உள்ள இருந்து வால்டர் பேசுற மாதிரி குரல் கேக்குது. அப்ப என்ன சொல்றாருன்னா, எங்க பாரா தம்பி, அந்த தண்ணியை குடிக்காதரா, இது என்னோட வீடு, ஒழுங்கா இந்த இடத்துல இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி வால்டர் சொல்ல, இந்த சின்ன பையனும் அங்க இருந்து அப்படியே பயந்து பின்னுவாங்க. இந்த சின்ன பையனை ஒரு பஸ் வந்து ஏத்த அந்த பையன் அங்கேயே இறந்து போறான். இந்த பக்கம் ப்ளூவோட வீட்டுல செவரெல்லாம் கிராக் ஆயிருக்கு இல்லையா, எதனால வந்ததுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ சரி பண்ணிட்டு இருக்க. இப்போ ப்ளூக்குமே இந்த ஆக்சிடென்ட் ஆனது தெரிய வருது. அவருமே வெளியே போயிட்டு பார்க்க உடனே ப்ளூ என்ன பண்றாருன்னா இந்த பையனோட அம்மா அலிஷா கிட்ட சொல்றாங்க. அந்த இடத்துக்கு போலீஸும் வராங்க, எல்லாத்தையும் கிளியரும் பண்றாங்க. இந்த சின்ன பையனுக்கு இறுதி சடங்கும் நடக்குது. இப்போ இதெல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சு அப்படியே ஒரு 4 நாளைக்கு அப்புறம் நம்மள காட்டுறாங்க. இப்போ ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு இல்லையா, இவர் பேரு ஜானோ. இந்த ஜானோக்கு ஃபியூனிஸ்னு ஒரு நபர் கால் பண்ணி, ஜானோ இந்த மாதிரி அந்த வீட்டுல ஒரு பையன் இறந்து போனா இல்லையா, அந்த பையனை பத்தி ஒரு விஷயம் பேசணும், உடனே அந்த அம்மாவோட வீட்டுக்கு வரியா அப்படின்ற மாதிரி போன்ல ஃபியூனிஸ் சொல்ல, ஜானோவும் சரி நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்ல, இப்போ அப்படியே கட் பண்ணா ஜானோவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனோட வீட்டுக்கு வந்துடுறாரு. யாருன்னு ஆக்சிடென்ட் இறந்தா இல்லையா, அவங்க பையனோட அம்மா பேரு தான் அலிஷியா, அவங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. இங்க வெளியவே ஒரு நபர் நின்றுட்டு இருக்காரு இல்லையா, இவர் பேர் தான் ஃபியூனிஸ். ஜானோக்கு கால் பண்ணி இங்க வர சொன்னவர். இவர் ஒரு ஹையர் அபிஷியல்ஸ், ஐ மீன் இவர் ஒரு பெரிய டிடெக்டிவ் தான். அப்போ ஃபியூனிஸ் ஜானோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஜானோ அங்க ஒரு அம்மா உட்காந்துருக்காங்களே, அவங்க தான் அலிஷியா, அந்த பையனோட அம்மா. இப்போ இங்க என்ன தெரியுமா நடக்குது, அலிஷியாவோட பையன் இறந்து 4 நாள் ஆகுது. ஆனா இப்போ அந்த பையன் அங்க டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு இருக்கான். என் கூட வா ஜானோ, அந்த பையனை நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூனிஸ் என்ன பண்றாருன்னா ஜானோவை கூட்டிட்டு போயிட்டு அந்த பையனை காட்டுறாரு. அந்த பையன் பார்க்கவே ஒரு மாதிரி அழுவி போன மாதிரி இருக்கான். இதுல வேற இந்த பையனோட அம்மா அலிஷியா இந்த பையனுக்கு சாப்பிட பால் ஃபுட் எல்லாம் வேற வச்சிருக்காங்க. என்ன அம்மாடாடி. அப்போ ஃபியூனிஸ் ஜானோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஜானோ எனக்கு என்ன தெரியுமா டவுட்டா இருக்கு, இந்த அலிஷியா தான் இந்த பையனை அவனோட கல்லறையில இருந்து தோண்டி எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபியூனிஸ் சொல்ல, அதுக்கு ஜானோ என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு ஃபியூனிஸ், அந்த பையனோட கையை பாத்தியா, எனக்கு என்ன தெரியுமா தோணுது, அவனோட கல்லறைய அவனே கையால நோண்டி நோண்டி மேல வந்திருப்பான்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இது அவங்க அம்மா பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, இருந்தாலும் அவங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸுமே எதுக்கோ செக் பண்ணு, மேபி நம்மளுக்கு எதனாச்சும் ரிசல்ட் கிடைக்கலாம். அண்ட் அப்புறம் ஃபியூனிஸ், எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இது அமானுஷ்யமா தெரியுது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த கேஸை சீக்கிரமா முடிக்கணும். ஃபியூனிஸ் நீ என்ன பண்ற, இந்த பையனோட அம்மா அலிஷியா தூங்கிட்டு இருக்கும்போது இந்த பையனை தூக்கிட்டு போயிட்டு நல்லா கான்கிரீட்லாம் போட்டு இந்த பையனை நல்லா பக்காவா அடக்கம் பண்ணணும், ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த ஃபியூனிஸ் தான் இந்த அலிஷியாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. இந்த குழந்தைக்கான அப்பா இவருன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல, இவர் ஜஸ்ட் ஒரு பாய் ஃப்ரெண்டு மட்டும் தான். இப்போ இவங்க 2 பேருக்குமே பிரேக்கப் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இவங்க பேசிட்டே இருக்க, இவங்க பின் பக்கம் இருக்கிற அந்த பையனோட கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுது. அந்த சவுண்ட் கேட்டு பார்த்த இந்த 2 பேருமே அலறி போறாங்க. உடனே ஜானோ என்ன பண்றாரு, ஃபியூனிஸ் நம்ம லேட் பண்ணா நமக்கு தான் ஆபத்து, சீக்கிரமா இந்த பையனை போயிட்டு அடக்கம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டே
பேசிட்டே இருக்காங்க. ஃபியூனிஸும் சரி ஓகேன்னு சொல்ல இப்ப அப்படியே வெளியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜானோட பேராக்கா வராரு. அப்படி பார்க்கும்பொழுது வெளியே வால்டரோட வீட்டு வெளியே ஒரு லேடி நின்னுட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஜானோ என்ன பண்றாருன்னா, ஹலோ மேடம் போட்டோ எடுக்கிறீங்களே, நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க அப்படியே திரும்பி நம்ம ஜானோவை பாக்குறாங்க. பாருங்க, நம்ம ஜானோக்கு இவங்கள ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு போல. ஹலோ மேடம், நீங்க ஆல்பரிக் தானே, இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவீங்களே அது நீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்க அந்த லேடியுமே வந்து பாத்தீங்கன்னா ஆமான்னு சொல்றாங்க. ஆமா கைஸ், இவங்க பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பரிக். இவங்க ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டி எக்ஸ்பர்ட். அதான்ப்பா ஆரம்பத்திலேயே வால்டர் நான் இந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு கால் பண்ணிருப்பாரு இல்லையா, அது வேற யாரும் இல்ல, இவங்க தான் ஆல்பரிக். அப்ப ஆல்பரிக் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் ஒருத்தரை பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்க வந்தேன். அவர் எனக்கு ரொம்ப நாளா கால் பண்ணிட்டு இருந்தாரு. நான் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் இந்த வீட்லயே இல்ல அப்படின்னு. நீங்க இவரை பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பரிக் ஜானோ கிட்ட கேட்க ஜானோ என்ன சொல்றாருன்னா, மேடம் நான் இந்த ஏரியால இருக்கிறவன் இல்ல, நான் வந்து ஒரு டிடெக்டிவ், நான் இங்க ஒரு வேற ஒரு கேஸ் விஷயமா வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆல்பரிக்குமே ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்ல அப்போ ஜானோ என்ன சொல்றாருன்னா, மேடம் இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா, அதுவும் கொஞ்சம் பார்க்க அமானுஷ்யமா தான் இருக்கு, கண்டிப்பா வாங்க உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல்பரிக்க அவருடைய கேஸுக்கு இன்வால்வ் பண்ண அவங்களுமே சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஜானோ என்ன பண்றாருன்னா ஆல்பரிக்க அலிஷாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஃபியூனிஸ் வராரு. வந்து ஜானோ யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜானோவும் இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஹே ஃபியூனிஸ், இவங்க தான் ஆல்பரிக். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ்ல பெரிய எக்ஸ்பர்ட், இவங்க நம்மளுக்கு உதவ போறாங்க அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ கொடுக்க அதுக்கு ஃபியூனிஸ் என்ன சொல்றாருன்னா, ஏ ஜானோ இங்க பாரு, எனக்கு இதுதான் லாஸ்ட் கேஸ், நான் இன்னும் 2 மாசத்துல ரிட்டையர் ஆக போறேன். ஜானோ உனக்கே தெரியும்ல எனக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால என்னோட கிரெடிட்ஸை நான் மட்டும் தான் எடுக்கணும், இதுல எதுக்கு இவங்க தேவையில்லாத, ப்ளீஸ் ஜானோ இந்த கேஸை நம்ம மட்டும் ஹேண்டில் பண்ணலாமே, இவங்க வேணாமே அப்படின்ற மாதிரி ஃபியூனிஸ் சொல்ல அதுக்கு ஜானோ என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு ஃபியூனிஸ், இந்த கேஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஹாரரா இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பேரநார்மல் எக்ஸ்பர்ட்டை வச்சு தான் நம்மளால இந்த கேஸை மூவ் பண்ண முடியும், சோ இவங்களோட ஹெல்ப் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்ற மாதிரி இங்க ஜானோ சொல்லி முடிக்க ஃபியூனிஸும் சரி ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்ப இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜானோ அந்த ஆல்பரிக்கை கூட்டிட்டு அந்த பையனை காட்டுறாரு. ஆல்பரிக்கும் இதை பார்த்துட்டு பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜானோவும் ஆல்பரிக்கும் சொந்த கதை சோக கதைலாம் பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதது, இதெல்லாம் நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாமே. இப்போ அப்படியே இந்த அலிஷாவோட வீட்டில் இந்த சின்ன பையனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த வீட்டுக்கு எகிரி குடிச்சு வரான். வந்து இந்த சின்ன பையன் இருக்கிற இடத்த பார்த்துட்டு இருக்கான். அப்போ இந்த மாதிரி அலிஷாவோட பையன் மெல்ல திரும்பி வெளியே இருக்கிற அந்த பையனை பார்க்க அந்த பையன் ஆனு கத்த இது எதுவுமே தெரியாம உள்ள ஜானவும் ஆல்பரிக்கும் எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா, வால்டர் அவனோட வீட்டுல அந்த அமானுஷ்யமான விஷயத்த வீடியோ எடுத்திருப்பான் தெரியுமா, அந்த வீடியோ எப்படியோ ஒரு வழியா இந்த ஆல்பரிக் கைக்கு வந்திருக்கு. அதை வச்சுதான் இந்த ஆல்பரிக் வந்து பாத்தீங்கன்னா வால்டரோட வீட்டு வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டே இருக்க வெளியே அந்த பையன் கத்துற சவுண்டும் கேட்டு வெளியே அங்க போய் பார்ப்பாங்க. அந்த சின்ன பையன் அதாவது அலிஷாவோட பையன் இவங்களும் அங்க போயிட்டு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது வேற ஒரு பையன் வந்ததுக்கான அவனோட பேகும் இங்க இருக்கு. இந்த விஷயத்தை இவங்களும் பாக்குறாங்க. இதுக்கு மேல நம்ம இந்த பாடி இங்க வச்சிருக்கிறதுக்கு வேணாம், நம்ம என்ன பண்ணலாம், சீக்கிரமே நடக்கும் பண்ணலாம், அதுக்கேற்ற வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஜானோவும் சொல்ல அந்த இடத்துக்கு ஃபியூனிஸும் வராரு. ஃபியூனிஸும் சரி எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் தான் ஃபியூனிஸ், ஜானோ, இந்த ஆல்பரிக் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டீம் அப் ஆகுறாங்க. நம்ம ப்ளூ கிட்டையும் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்துல இன்னொரு புது கேரக்டரும் வருது. இவர் பேரு ரோசன், நான் மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா, இவர் தான் அது. இவர் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா இவரும் ஒரு இன்வெஸ்டிகேட்டர் தான். இவரை நம்ம டாக்டர் ரோசன் வச்சுப்போமே. இப்போ இவங்க நம்ம ப்ளூ கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இங்க பாரு ப்ளூ, உன்னோட வீட்டில் நாங்கள் தங்கி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும், ஏன்னா உன்னோட வீடு வால்டரோட வீடு எல்லாமே ஒட்டி தான் இருக்கு. அப்புறம் வந்து அலிஷாவோட வீடு ஒன்றும் இல்லை ப்ளூ, உன்னோட வீட்டில் நாங்கள் கொஞ்ச நாள் தங்குறதுக்கு மட்டும் எங்களுக்கு பர்மிஷன் கொடு, மீதி எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி பர்மிஷனும் எழுதி வாங்கிட கட் பண்ணா. இப்போ என்ன பண்றாங்க, ஃபியூனிஸ் இந்த ரோசன் வால்டரோட வீட்டுக்கு போறாங்க, ஜானோ அலிஷாவோட வீட்டுக்கு போறாரு, ஆல்பரிக்கு நம்ம ப்ளூவோட வீட்டுக்கு போறாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு வீட்டா பிரிச்சு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனும் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பக்கம் ப்ளூவோட வீட்டுல ஆல்பரிக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வைக்கிறாங்க. இதை வச்சு ஆன்மா எங்கன்னா இருந்தா கண்டுபிடிக்க முடியும் போல இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த வால்டரோட வீட்டுல கிச்சன் பக்கம் இருக்கிற கபோர்ட்ல இந்த ஸ்பூனு, கத்தி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கபோர்டு மேல, அதாவது கீழ் நோக்கி மேல பார்த்து இருக்கு. அப்ப ரோசன் என்ன பண்றாருன்னா அதெல்லாம் தொட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அவர் கையில ஒரு கத்தி வந்து குத்துது. அதுக்கப்புறம் ரோசனோட கையில இருக்கிற அந்த பிளட் மேல இருக்கிற அந்த ஆவி அவரோட பிளட் ஃபுல்லா உரியுது. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, மேலதான் அந்த ஆவி உக்காந்துட்டு இருக்கு, இந்த கபோர்டு ஓபன் பண்ணா நம்ம பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கபோர்டை ஓபன் பண்ணா அந்த கபோர்ட்ல இருக்கிற அந்த ஆவி அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு போயிட்டு அந்த சைடு இருக்கு. அந்த ஸ்பூனு, கத்தி எல்லாமே அந்த சைடு போயிட்டு தொங்கிட்டு இருக்கா. கடைசியில அந்த பேயுமே அந்த இடத்துல இருந்து போயிடுது. இந்த பக்கம் ரோசன் வந்து பாத்தீங்கன்னா கையில கட்டெல்லாம் போட்டு ஆல்பரிக் மேடம் கிட்ட கால் பண்ணி பேசுறாரு. மேடம் இந்த மாதிரி நாங்க எங்க ஒரு விஷயத்த பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ரோசன் வந்து ஆல்பரிக் கிட்ட சொல்ல அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஓகே வெல்டன் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஃபியூனிஸ் இருக்காருல்ல, இவர் வந்து ஜானோ கிட்ட
கிட்ட கால் பண்ணி, ஜானோ இந்த மாதிரி இங்க இப்படிலாம் ஆயிடுச்சுடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா, நான் வேற ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணா நம்ம எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த மாதிரி இவங்களோட வீட்டுல வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கோம், எப்பா எனக்கு இந்த கேஸே வேணாம்டா, நான் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புறேன்டா அப்படின்ற மாதிரி ஃபியூனிஸ் சொல்ல, நம்ம ஜானோ என்ன சொல்றாருன்னா சம்பந்தமே இல்லாம, ஆமா ஃபியூனிஸ் நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி ஜானோ கேட்க, அதுக்கு ஃபியூனிஸ் என்ன சொல்றாருன்னா, ஏ ஜானோ நான் கிச்சன் பக்கம் நின்றுட்டு இருக்கேன், இந்த வீட்டுல தான் நான் இன்னும் இருக்கேன், நான் இன்னும் கிளம்பல அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜானோ என்ன சொல்றாருன்னா, அப்போ ஃபியூனிஸ் மெயின் விண்டோ பக்கம் நின்றுட்டு இருக்கிறது நீ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மெயின் விண்டோல வேற ஏதோ ஒரு உருவம் தெரியுது. அப்ப ஃபியூனிஸ் கேக்குறாரு, ஏ அது நான் இல்லடா, அது வேற யாரோடா, ரோசன் கூட இங்க பெட்ரூம்ல தான் உட்காந்துட்டு இருக்காரு, அப்ப நீ யாரை பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜானோ முன்னால அப்போ இந்த மாதிரி ஒரு உருவம் நிக்க நம்ம ஃபியூனிஸ் கத்துறாரு, ஜானோ இருக்கிறியா, ஹலோ ஹலோ ஜானோ இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்த, ஆப்போசிட்ல இருந்து எந்த ஒரு ரிப்ளவும் வரல. இந்த பக்கம் இந்த ஆல்பரிக்கு அவங்க வச்சுட்டு இருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா, இந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா ஷிங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க, அதுக்கப்புறம் இவங்க பின்னால இருக்கிற அந்த செவருல கிராக் ஆயிருக்கு, அது ஒரு மாதிரி பாக்குறாங்க. இப்ப திரும்ப நம்ம ஃபியூனிஸ் தான் காட்டுறாங்க. இவரு வந்து ரோசன் கிட்ட, இங்க பாருங்க நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, அப்போ ரோசன் என்ன சொல்றேன்னா, ஃபியூனிஸ் நீ கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டணும், அது என்ன தெரியுமா, என் கூட வா அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு, இங்க வால்டரோட பெட் இருக்கு இல்லையா, இந்த பெட்டு கீழே பாரு அப்படின்ற மாதிரி ஃபியூனிஸ் கிட்ட சொல்ல, ஃபியூனிஸ்மே கீழே பாக்குறாரு, பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல. அப்படியே இப்ப ரோசன் என்ன பண்றாரு, சரி ஃபியூனிஸ் நீ முன்னாடி பக்கம் போயிட்டு அந்த கடல் கீழே பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபியூனிஸும் கீழே குனிஞ்சு பார்த்தா இந்த மாதிரி ஒரு உருவம் வர நம்ம ஃபியூனிஸ்க்கு கையும் ஒல்ல காலம் ஒல்ல. அப்போ ரோசன் கிட்ட ஃபியூனிஸ் என்ன சொல்றாருன்னா, ஐயோ ரோசன் என்னையா இது இங்க இது மாதிரி ஒரு உருவங்குது, ஐயோ எனக்கு வேற பேச்சே வரலையே, நான் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஃபியூனிஸ் வந்து பார்த்தா இந்த மாதிரி திக்கி திணறி பேசி அங்க இருந்து கிளம்ப நேரா எங்க போறாருன்னா, ஜானோ கிட்ட போயிட்டு இதெல்லாம் உண்மையா சொல்லலாம் அப்படின்ட்டு ஜானோ வீட்டுக்கு போறாரு. இந்த பக்கம் அந்த ரோசன் நம்ம ஆல்பரிக் மேடம் கிட்ட கால் பண்ணி, மேடம் நம்ம தேடி வந்தோம்ல அதை நான் பார்த்துட்டேன், இங்க நம்மளுக்கு தேவையான அளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஆல்பரிக்கும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அப்படியா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஃபியூனிஸை காட்டுறாங்க. இவர் நம்ம ஜானோவை தேடி போயிருப்பாரு இல்லையா, இவர் அங்க போய் பார்க்கும்போது அங்க ஜானோவே இருக்க மாட்டாரு. இவர் எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கும்போது அப்ப இவர் பக்கத்துல இருக்கிற ஒரு கபோர்டுல இருந்து சவுண்ட் கேக்குது. அப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த கபோர்டை உடைச்சு பாக்குறாரு பாருங்க. அப்போ ஜானோ ஒரு மாதிரி பேய் பிடிச்ச நிலைமையில அந்த கபோர்டு உள்ள இருக்காரு. இதை பார்த்து நம்ம ஃபியூனிஸ் ரொம்ப பயப்பட, இந்த பக்கம் நம்ம ஆல்பரிக்கை தான் காட்டுறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த செவர்ல கிராக் ஆயிருக்கும் இல்லையா, அது வழியே இவங்க பார்த்துட்டே இருக்க, அது உள்ள வந்து பாத்தீங்கன்னா வால்டர் ஒரு மாதிரி பேய் மாதிரி இருக்கான். இதை நம்ம ஆல்பரிக் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல ஃபியூனிஸும் வராரு. வந்து நம்ம ஆல்பரிக் கிட்ட, ஆல்பரிக் இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு அங்க ஏதோ ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி இருக்காரு, அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு, உங்களோட ஹெல்ப் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஃபியூனிஸ் ஆல்பரிக் கிட்ட சொல்ல, அதுக்கு ஆல்பரிக் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பாரு ஃபியூனிஸ், நீ கண்ணால பாக்குற எந்த விஷயத்தையும் நம்பாத, அந்த பேய்ங்க உன்னை ட்ரிக் பண்ணி எதனா பண்ணிடும், சோ நீ எதுவுமே நம்பாத அப்படின்ற மாதிரி ஆல்பரிக் சொல்ல, அப்போ ஃபியூனிஸ் என்ன சொல்றாருன்னா, ஐயோ மேடம் அப்ப என் கையில இருக்கே இதெல்லாம் தக்காளி சட்னியா, இதெல்லாம் அவங்களுடைய பிளட் தான் மேடம், ப்ளீஸ் மேடம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஆல்பரிக் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பாருப்பா நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு உன்னோட கையை கழுவு, அந்த பேய்ங்களுக்கு பிளட்னா பிடிக்காது, அப்புறம் அது என்ன வேணாலும் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப ஆல்பரிக் என்ன பண்றாங்கன்னா, உடனே ரோசன் கால் பண்ணி, ரோசன் நீ கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் வரைக்கும் போதும், அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரோசன் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. அப்ப நம்ம ஃபியூனிஸ் என்ன கேக்குறாருன்னா, ஆமா மேடம் நம்ம இங்க எதுக்காக வந்திருக்கோம், ஃபர்ஸ்ட் இங்க என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஃபியூனிஸ் வந்து ஆல்பரிக் கிட்ட கேட்க, அதுக்கு ஆல்பரிக் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருப்பா நான் கேதர் பண்ண ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனா நான் உனக்கு சொல்றேன், இந்த பேய்ங்களுக்கு ஒரு தனி டைமென்ஷன் இருக்குப்பா, இப்போ நம்மளுக்கு எப்படி இந்த டைமென்ஷனோ அதே மாதிரி அதுங்களுக்கும் ஒரு டைமென்ஷன் இருக்கு, அதுங்க என்ன பண்ணுதுன்னா நம்மளை கொண்டுட்டு அதுங்களோட ஆத்மாவை நம்ம உடம்புல செலுத்திட்டு கடைசியில நம்ம உடம்பு வழியா அந்த பேய்ங்க திரும்ப உயிர்ப்பிக்குது. இது ஃபார் எக்ஸாம்பிள் கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அப்புறம் அதுங்களுடைய உலகத்துல இருந்து நம்ம உலகத்துக்கு எப்படி வருதுன்னா, இந்த ஷிங்கர் இல்லையா வாட்டர் பம்ப், இது வழியா அதுங்க வருது இந்த மாதிரி ஆல்பரிக் சொல்ல, அப்ப ஃபியூனிஸ் என்ன கேக்குறாருன்னா, ஆல்பரிக் அப்ப நம்ம இதை தடுக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஆல்பரிக் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஆல்பரிக்கையும் அந்த பேய் வந்து சாவடிக்க, இதை பார்த்த ஃபியூனிஸ் இவருக்கு வேற ஹெல்த் இஷ்யூலாம் இருக்கா, இதை பார்த்து மயங்கி ஒரு கீழே விழுந்துற, அப்ப நம்ம ஃபியூனிஸ் பின்னால அந்த பேய் அப்படியே ரத்த கிளறியா தவழ்ந்து வர அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ரோஷனை தான் காட்டுறாங்க. ரோஷன் ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பின்னால இருந்து ஏதோ ஒரு மாதிரி சவுண்டு கேட்க, இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த சீனை கட் பண்ணி இப்ப திரும்ப ஃபியூனிஸ் தான் காட்டுறாங்க. நம்ம ஃபியூனிஸ் அப்படியே வலியோட ஓரமா வந்து சாயறாரு பாருங்க. அப்போ ஒரு தலைக்கு மேல அந்த பேய் எட்டி பாக்குது. இதை பார்த்து நம்ம ஃபியூனிஸ் பயப்பட, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அலிஷியா வராங்க. வந்து நம்ம ஃபியூனிஸ் என் பையனை நீ தான் அடக்கம் பண்ணுது, எனக்கு எல்லாம் உண்மையே தெரிஞ்சிருச்சு, என்னோட ஃப்ரெண்டு அவட பையன் இதை பார்த்துருக்கான் அப்படின்ற மாதிரி அலிஷியா சொல்ல, நம்ம ஃபியூனிஸ் என்ன பண்றாருன்னா, நீங்க பாரு அலிஷியா நான் எல்லாத்தையும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், ஃபர்ஸ்ட் என்ன இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, அலிஷியாவும் சரி வா நம்ம வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி ஃபியூனிஸை வெளியே கூப்பிட, ஃபியூனிஸுமே கிளம்பி வெளியே போறாரு. அப்படி போயிட்டு ஃபியூனிஸ் வந்து பாத்தீங்கன்னா அலிஷியாவோட கார்ல உட்காராரு. அப்படி பார்க்கும்பொழுது அந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் இருக்கான். இந்த அலிஷியா தன்னோட பையன் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த சமாதியில இருந்து மறுபடியும் எடுத்துட்டு வந்திருக்காங்க.
வந்திருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஃபியூனிஸ் எப்பா சாமி நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்தே கிளம்புறேன்டா அப்படின்ட்டு அவரோட கார்ல உட்கார இந்த ஆல்பிரிக் இருக்காங்களே ஒரு மாதிரி பேய் மாதிரி ஓடி வந்து நம்ம ஃபியூனிஸோட ஜன்னல்லயே முட்டுறாங்க. இதுல வந்து அதிர்ச்சியால நம்ம ஃபியூனிஸ் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டவுனை விட்டு வெளியே போவோம் அப்படின்ற மாதிரி ஃபியூனிஸ் அந்த டவுனை விட்டு வெளியே வர திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சிகரெட் எல்லாம் பத்த வச்சு புடிச்சிட்டு 1000 தான் இருந்தாலும் அலிஷியானோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு நம்ம எப்படியாச்சும் அவளை போயிட்டு காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி திரும்ப அந்த டவுனுக்கே போயிட்டு அலிஷாவோட வீட்டுக்கு போயிட்டு பாக்குறாரு. அங்க போய் பார்த்தா ஒரே அமைதியா இருக்கு. அப்ப என்ன ஆகுது அந்த சின்ன பையனோட ரூம்ல இருந்து ஒரு மாதிரி சவுண்ட் கேக்குது. நம்ம ஃபியூனிஸும் அப்படியே மெல்லமா போயிட்டு அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள யாருமே இல்ல. அப்போ திடீர்னு இந்த மாதிரி அந்த பையன் இறந்து போய் உயிரோட நடமாடிட்டு இருக்கான். இதை பார்த்து பயந்து நம்ம ஃபியூனிஸ் என்ன பண்றாருன்னா சரி அலிஷியாவாச்சும் நம்ம காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அலிஷியாவை பார்த்தா அலிஷியாவும் அங்க தூக்குமாட்டி இறந்து போயிருக்காங்க. இதை பார்த்து ஃபியூனிஸ் ரொம்ப மனசு உடஞ்சு போக சரி இப்ப வேற வழியே இல்ல நம்ம இந்த வீட்டை எரிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஃபியூனிஸ் அவர்கிட்ட இருந்த பெட்ரோலை அந்த வீட்டு முழுக்க ஊத்துறாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்து வத்தி பெட்டி யூஸ் பண்ணி அதை பத்த வச்சா வத்தி பெட்டி பத்தவே மாட்டேங்குது. என்ன நம்ம பார்த்தோம்னா பக்கத்துல இந்த ஜானு பேய் பிடிச்சி அந்த வத்தி பெட்டியை ஊதி ஊதி விளையாடிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஃபியூனிஸ் என்ன பண்றாருன்னா உடனே அவர்கிட்ட இருக்கிற கண்ணை எடுத்து அலிஷாவோட வீட்டை பார்த்து சுட அந்த வீடு அங்கேயே பத்தி எரியுது. இந்த இடத்துலயே இந்த சீன் கட் ஆக இப்ப திரும்ப நம்ம ப்ளூவை தான் காட்டுறாங்க. இப்போ ப்ளூவை விசாரிக்க புதுசா 3 ஆபீசர் வராங்க. வந்து நம்ம ப்ளூ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருப்பா உன்னோட ஒய்ஃப் இறந்து இனியோட 1 வருஷம் ஆகுது பாத்தீங்களா இந்த இன்சிடென்ட்லாம் நடந்து 1 வருஷம் ஆயிட்டு இருக்கு போல. இவங்க நம்ம ப்ளூ கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா இங்க பாருப்பா இதுக்கு முன்னால ஒன்னு விசாரிச்ச ஆபீசர்ஸ் இவங்க தானே அப்படின்ற மாதிரி ஜானோ ஆல்பிரிக் ரோசனை காட்டுறாங்க. நம்ம ப்ளூவுமே ஆமான்னு சொல்றாரு. அப்ப அங்க இருக்கிற ஆபீசர் இவங்க எல்லாம் உங்ககிட்ட என்னப்பா கேட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ப்ளூ என்ன சொல்றாருன்னா இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னாங்க. அப்புறம் என்னோட வீட்டுல கொஞ்ச நாள் தங்கி ஏதோ பண்ண போறேன்னு சொன்னாங்க. அது மட்டும் தான் எனக்கு தெரியும். வேற என் வீட்டுல தங்கறதுக்கு எழுதி வேற வாங்கிட்டாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம ப்ளூ சொல்ல அதுக்கப்புறம் இந்த ஆபீசர் ஆமா அப்புறம் இந்த நபர் உனக்கு தெரியுமா இவர் பேரு ஆபீசர் ஃபியூனிஸ். இவர் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு உன்னோட வீடு அப்புறம் உன்னை சுத்தி இருக்கிற வீடு எல்லாத்தையுமே எரிச்சிருக்காரு ஆளுங்க உயிரோட அங்க இருக்கும் போதே. அதுக்கப்புறம் இந்த ஃபியூனிஸ் எங்க போனாருன்னே தெரியல. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஆபீசர் சொல்ல ப்ளூமே ஆமா சார் எனக்கு இவரை தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் ப்ளூ என்ன சொல்றாருன்னா ஆமா ஆபீசர் உங்க பின்னால ஒரு நபர் இருக்காரு அவரையும் நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ஆபீசரும் பின்னால திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா பின்னால யாருமே இல்ல. அப்ப இந்த ஆபீசர் யாருப்பா அங்க இருக்கிறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ப்ளூ யார கையை காட்டுறாருன்னா ரோசனை தான் கையை காட்டுறாரு. ஆனா இதுல இருக்கிற மாதிரி அந்த முகம் உங்க பின்னால இருக்கிற அந்த முகத்துல இல்ல. பின்னால இருக்கிற அந்த முகம் ஃபுல்லா எரிஞ்ச நிலைமையில இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ளூ சொல்றாரு. 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இன்சிடென்ட்ல ப்ளூவுமே இறந்து போயிருக்காரு போல. அப்போ இவங்க பின்னால திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க பாருங்க. அப்போ இந்த மாதிரி அங்க இருந்து சேர் வர அந்த இடத்துல இந்த படம் முடியுது. இந்த இடம் வரைக்கும் அந்த பேயானது வந்திருக்குன்னா அப்ப அந்த பேய் அந்த டவுன் முழுக்க பரவி இருக்கும் போல. ஃபியூனிஸ்க்கு என்னாச்சு அப்புறம் அலிஷாவோட பையன் இந்த மாதிரி பேயா இருக்கான் இது எல்லாத்தையும் பார்ட் 2ல சொல்லுவாங்க போல இருக்கு. இப்போ இந்த படத்தோட எண்டிங் எக்ஸ்பிளனேஷனை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துல இறந்ததுன்னு பாத்தீங்கன்னா வால்டர் தான் இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் ப்ளூவோட ஒய்ஃப் கிளாரா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்த இந்த ஆல்பிரிக் ஜானோ அப்புறம் இந்த ரோசன் இவங்க எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பேயை பத்தின ஒரு சின்ன ரீகேப். நம்ம டைமென்ஷன் மாதிரியே பேரலா இன்னொரு டைமென்ஷனும் இருக்கு. அதுல வசிக்கிற பேய்ங்க தான் இதுங்க. இதுங்களுடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுங்க என்ன பண்ணுனா அதுங்களுடைய உலகத்துல இருக்கிற அதே டைம் அண்ட் ஸ்பேஸ் தான் நம்மளுடைய உலகத்திலயும் வருது. நம்ம உலகத்துல இருக்கிற மனுஷங்களை கொன்னுட்டு அந்த ஆவிங்க நம்மளோட மனுஷங்க உடல்ல புகுந்து நம்மள ஆட்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆவிங்க அதுக்கப்புறம் அவங்க உலகத்துல இருக்கிற அந்த பேய்ங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து கூடு விட்டு கூடு மாதிரி மனுஷன் உடம்பை எடுத்துட்டு அதுங்க உடம்ப கொண்டு வந்துரும். இதுதான் இந்த கான்செப்ட். இப்போ புரியும் நம்புறேன். நமக்கு புரியாத இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படத்துல அந்த அலிஷாவோட பையன் இறந்ததுக்கான காரணம் தெரியல. அதுக்கப்புறம் அந்த அலிஷாவோட பையன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த செத்ததுக்கு அப்புறமும் வந்து அலிஷாவோட வீட்டுல உக்காந்துட்டு இருக்கான் அதுவும் நமக்கு ஆன்சர் தெரியல. அதுக்கப்புறம் அந்த அலிஷாவோட பையன் எதுக்கு பேய் மாதிரி அப்படியும் இப்படியும் ஆடிட்டு இருந்தான் அதுவும் நமக்கு தெரியல. அப்புறம் கடைசியில ஃபியூனிஸை எதுக்கு அந்த பேய்ங்க ஒண்ணுமே பண்ணல. இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் இந்த படத்துல எதுவுமே சொல்லல. மேபி இந்த படத்தோட பார்ட் 2 வரலாம். அதுல வேணா நம்மளுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல நம்ம ப்ளூவை 1 வருஷம் கழிச்சு விசாரிக்க வந்திருப்பாங்க. அதுல ரோசனோட போட்டோ காமிச்சு இவரு பின்னால இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவரோட முகம் எரிஞ்ச நிலைமையில இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ளூ சொல்லியிருப்பாரு. இது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு பார்ட் 2ல விளக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி பார்ட் 2 வந்ததுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு கொண்டு வரேன். எப்படி இருக்கு இந்த படம் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. புரியலனா ஒன்ஸ் மோர் இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா புரியும். என்னோட பெஸ்ட்டா நான் இதை
படத்தில் கொண்டு வந்திருக்கேன். அதனால தான் என்னோட வாய்ஸ் ஓவரையும் உங்களுக்காக ரொம்ப ஸ்லோவாக கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் நான் இங்கே இருக்க இன்னும் எதனா ரீசன் இருக்கா என்ன? வேற எதுவும் இல்லை, நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. நான் போயிட்டு வரட்டுமா? டாட்டா. அப்புறம் நான் எதனா சொல்லாமல் விட்டுனா என்ன? ஆமால, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம வீடியோ உங்கள் ஃபோனை நோக்கி வளைஞ்சு வரும். ஏன்னா நான் வீடியோ போட லேட் ஆகுதுல்ல.